குக்கீனா யாரு, மேத்தின மக்கள்னா யாரு, அதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கலவரம் வெடிக்குது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எஸ்சி எஸ்டி அந்தஸ்து பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களும் அந்த நிலப்பகுதிகளை வாங்கக்கூடிய. அது மட்டும் இல்ல, மேத்தின மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க 10% நிலப்பகுதியில தான் இருக்கோம். இவங்க வந்தாங்கன்னா இவங்க தான் அரசுகளில் முக்கியத்துவம் பெறுறாங்க, எம்எல்ஏவா இருக்காங்க. ஆயுத கலாச்சாரம் அங்க மேலோங்கி இருக்குது. ஏன் இந்த கலவரத்தை ஒரு வருடங்களுக்கு மேலாக மணிப்பூர் கலவரத்துடைய அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நீதிமன்ற தீர்ப்பு தான் இந்த கலவரத்துக்கான அடிப்படையா அமைஞ்சிருக்கு. குக்கீனா யாரு, மேத்தின மக்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, குக்கீன மக்கள் வந்து பழங்குடியினர், மேத்தின மக்கள் வந்து பள்ளத்தாக்கு பகுதியில், அதாவது மணிப்பூர்ல இருக்கிற 10% நிலப்பகுதிக்குள்ள வாழக்கூடிய மக்கள். குக்கீன மக்கள் வந்து 90% மணிப்பூர் நிலப்பகுதிகளில் வாழக்கூடிய காட்டு பகுதிக்குள்ள வனப்பகுதிகளை வாழக்கூடிய மக்கள். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, மேத்தின மக்கள் வந்து ஓபிசியா இருக்காங்க, அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பழங்குடியினர் அந்தஸ்து வழங்கணும்னு சொல்லி நீதிமன்றம் வந்து அரசாணை விடுது. ஆனா அதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு குக்கீன மக்கள் போராட்டத்துல இறங்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சில மாணவர் அமைப்பால ஒருங்கிணைக்கப்பட்டு இது வந்து ஒரு பேரணியை கொண்டு வர பண்றாங்க குக்கீன மக்கள். ஆனா அந்த குக்கீன மக்கள் நடத்துற பேரணியில ஒரு கலவரம் வெடிக்குது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நாள் வரை அங்கு கலவரம் ஏற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, குக்கீன மக்களுடைய இடஒதுக்கீட்டுல ஏன் அவங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. குக்கீன மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குக்கீன மக்கள் மட்டும்தான் வாங்க முடியும், அந்த மக்கள் வசிக்க முடியுங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்து அவங்களுக்கு இருக்கு. ஆனா நாளைக்கு மேத்தின மக்களும் எஸ்சி எஸ்டி அந்தஸ்து பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களும் அந்த நிலப்பகுதிகளை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படிங்கும்போது தன்னுடைய வாழ்வாதாரம் இழக்க பெயரிடுமோ இல்ல நமக்கு ஏதோ பாதிப்பு இருப்பணும் ஒரு அச்சம் அவங்கள்ட்ட குக்கீன மக்களிடம் இருக்கு. அது மட்டும் இல்ல, மேத்தின மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க 10% நிலப்பகுதியில தான் இருக்கோம், நாங்க வந்து 40% மக்கள் இருக்கோம், இங்க வந்து நிலப்பகுதி பத்தல, எங்களுக்கு மேலுமான இடப்பகுதினா குக்கீன வனப்பகுதிகள் தான் நம்ம வசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நிலப்பகுதி 10ல நாங்க எஸ்டி அந்தஸ்து இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு அங்க நிலங்கள் வாங்க முடியும், வசிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. குக்கீன மக்கள் என்ன சொல்றாங்க, இவங்க வந்தாங்கன்னா இவங்க தான் அரசுகளில் முக்கியத்துவம் பெறுறாங்க, எம்எல்ஏவா இருக்காங்க, சிஎம்மா இருக்காங்க, இவங்க தான் எல்லா ஒரு அரசு அதிகாரமிக்க மையமா இருக்கும் பொழுது இவங்க வரும்போது எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்படுமோ, எங்களுடைய உடைமைகள் வந்து பறிக்கப்படுமோ அப்படின்னு அவங்க ஒரு அச்சப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, மணிப்பூர் வந்து பர்மா பக்கத்துல, அதாவது இப்போதைய மியான்மர் பக்கத்துல இருக்கிறதுனால கடத்தல்களும், அது மட்டும் இல்ல நம்ம சட்டவிரோதமான போதைப் பொருட்களோட விற்பனை கேடயமாகவும் அந்த பகுதியில் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆயுத கலாச்சாரம் அங்க மேலோங்கி இருக்குது. அதனால நம்ம இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாம அங்க இருக்கிற மாநில அரசு ரொம்ப தவிக்குது. அது மட்டும் இல்ல, அதோடைய ஸ்திரத்தன்மையை, அந்த கையாளக்கூடிய தன்மை பிராணி அந்த மாநில அரசுக்கு இல்லைன்னு தான் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் கிடையாது, சிஆர்எஃப் வீரர்கள் அவங்களுடைய மத்திய துணை ராணுவ படைகள் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களுடைய ஏன் இந்த கலவரத்தை ஒரு வருடங்களுக்கு மேலாக கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து குக்கீன மக்களும் மேத்தின மக்களும் நம் நாட்டு மக்கள், வேறு நாட்டு மக்கள் கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு அமைப்பாலேயோ இல்ல ஏதோ ஒரு தாக்கத்தாலேயோ அவங்க வந்து ஒரு தவறா புரிதலாலேயோ நம்ம வந்து அங்க போராடும் பொழுது அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாம அடக்க முயற்சி பண்ணோம்னா அது மேலும் இன்னும் கலவரத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்ல, இது நாள் வரைக்குமே 250 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல பெண்கள், பிஞ்சு குழந்தைகள் உட்பட அங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்கிறது வேதனைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லை, இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன் வந்து மத்திய அரசு வந்து இதுல சிறப்பு கவனம் செலுத்தலையா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல துணை ராணுவ படை அமைச்சிருக்காங்க, அவங்க எப்படி கையாளணும்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து வழிகாட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜம்மு காஷ்மீர்ல நம்ம கலவரத்தை அடக்க முடிஞ்ச நம்மளால ஏன் மணிப்பூர்ல நம்ம வந்து கலவரத்தை அடக்க முடியல அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருடைய சூழ்நிலை வேறு, மணிப்பூர் சூழ்நிலை என்பது வேறு. ஜம்மு காஷ்மீர்ல நம்ம என்ன சூழ்நிலை அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து வர தீவிரவாதிகள் அவங்க ஊடுறாங்க அப்படிங்கும் போது நம்ம ஈஸியா நம்ம வந்து அவங்களை வந்து தாக்கி கொள்ள முடியும், இல்ல சுட்டு வீழ்த்த முடியும், அடையாளம் காண முடியும். ஆனா இங்க வந்து நம்மளுடைய சகோதரர்கள், அதாவது குக்கீன மக்களும் மேத்தின மக்களும் ஒரு மாநில மக்கள் தான். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இடஒதுக்கீடு நம்ம ஊர் சொல்லணும்னு வாய்க்கா தகராறுன்னு சொல்லலாம். எப்படின்னா, குக்கீன மக்களுடைய நிலப்பகுதி 90% நிலப்பகுதிகள் 10% மேத்தின மக்களால் ஆக்கிரமிச்சப்படுமோன்னு அவங்களுக்கு ஒரு அச்சம். 10% நிலப்பகுதியில் இருக்கிற நாங்க எங்க வாழ முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அச்சம். இந்த அச்சத்தின் வெளிப்பாட இன்னொரு 3ஆம் சக்தி பயன்படுத்திக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஏற்படுது. அது மட்டும் இல்ல, இங்க வந்து ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, அங்க இருக்கிற துணை ராணுவ படையால ஒருத்தரை கைது செய்யப்படுறாங்க.
அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு அங்க இருக்க அமைப்புகள் எல்லாம் போராடி ராணுவத்துக்கு எதிராகவே போராடி அவங்களை விடுதலை செய்ய சொல்றாங்க. நம்ம ராணுவம் வந்து எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாம அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அங்க மக்கள் மீது நம்ம நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது வேகமான விளைவுகளை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் ராணுவம் இருக்கு. நம்ம நாட்டு மக்களை நம்ம வந்து சுட முடியாது, நம்ம கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு 140 தடை சட்டங்கள், கண்ணீர் புகை குண்டுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன விளைபாடு செய்ய முடியுமே தவிர நம்ம ஈஸியா அவங்க மேல தாக்குதல் நடத்துறது ஒரு சூழ்நிலை இப்ப சரியா இல்லைங்கிறதுனாலதான் இந்த கலவரம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் சரியான வழிகாட்டலையும் நெறிமுறைகளையும் கொண்டு வந்து அந்த அடக்கிறதுக்கான அமைதியை கொண்டு வரதுக்கு மத்திய மாநில அரசுகள் முன்னெடுக்கணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளா இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த கலவரத்துக்கான அடிப்படையா இருந்த தீர்ப்பையே நீதிமன்றங்கள் வந்து ரத்து செஞ்சிருச்சு. அதை அமல்படுத்த கூடாதுன்னு சொன்ன பிறகும் இந்த கலவரம் தொடர்றது அப்படின்னா இது ஏதோ ஒரு 3ஆம் சக்தியாளர்களால வந்து இயக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுது. அது மட்டும் கிடையாது, வடகிழக்கு மாநிலங்கள் காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்டு வளர்ச்சியற்ற தன்மையில இருந்துச்சு. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2014 ஆட்சிகள் வந்ததுல இருந்து வடகிழக்கு சிறப்பு அந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து மிகப்பெரிய மாற்றத்துல கொண்டு வந்துட்டு இருக்க ரயில்கள், சாலைகள், மின்சாரம், குடிநீர் அப்படிங்கிற எல்லா வசதிகளையும் அவங்க கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற ஏதோ ஒரு சக்திகள் வந்து அதை அவங்க மக்களுக்கு சென்று செய்யாம தடுக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்கள் எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாலும் அதுல ஒரு சிறு குறைபாடு இருக்குங்கிறது உண்மைதான். மணிப்பூர் கலவரம் அமைதி நிலவ மத்திய மாநில அரசு முன்னெடுக்கணும்.